நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 2025 வரைக்கும் 4 மாதங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் 120 நாட்கள் இருக்க போகுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்களுள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம அறிவியல் சார்ந்த ஜோதிடம் ஒளித்தத்துவ பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2025 மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா ஜென்மசனி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்த கும்பராசிக்காரர்கள் படிப்படியாக வாழ்க்கை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையை நோக்கி போக கொண்டிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் ராசிக்குள்ள ராகு வந்து குரு பார்வை பெற்று விட்டார். ஸோ இது என்னதான் சில பெரிய பிரச்சனைகள் 23 24 இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அதை தாண்டி நாம் வந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ள இருக்கிறப்ப சில மனக்குழப்பங்கள் இன்னுமே நம்ம வந்து ஃபுல்லி ஆல்ரைட் ஆகலை அப்படிங்கிற அமைப்புகள் இருக்குது. அது அப்படியே செப்டம்பர் மாதமும் அப்படியே தொடர்கிறது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒன்றுமே வந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது ஒன்றுமே வந்து கேஷ் ஃப்ளோ, நம்மளுடைய யதார்த்தமான ஒரு பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து ராசி மேலே பட்டு ராகுவோடு இருக்கும் பொழுது சில பெனிஃபிட்ஸ், சில அந்நியர் மூலமாக, சில அவுட்டர் சர்க்கிள் மூலமாக சில செய்யக்கூடிய கான்டாக்ட்ஸ் நெட்ஒர்க்ஸ்னால சில பெனிஃபிட்ஸ் வந்து வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கான்டாக்ட்ஸ் மூலமாக சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை, புதிய ஒரு தொடர்பு, அது மாதிரி விஷயங்கள் வந்து கைகூடக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் கேது 7ஆம் இடத்துல இருக்கும்பொழுது ஒன்றுமே சில நம்மளுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் ஒன்றுமே 100% நம்ம சிங்க் ஆகாத முறை, அதே மாதிரி பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே ஒரு சுணக்கமான விஷயங்கள் 100% வராத ஒரு அமைப்பு, இதெல்லாம் போய்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் குரு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் வீட்டில் கனெக்ட் ஆகிறப்போ சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர வேண்டிய கேஷ் ஃப்ளோவாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய காரியமாக இருக்கட்டும், சில பிரச்சனைகள் நீங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம 11ஆம் இடத்துல குரு கனெக்ட் ஆகும் பொழுது ஜென்மசனி முடிந்து விட்டது, அதுலேருந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மாறி வந்து விட்டோம்ங்கிறது உணர்த்துது. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது புதன் சுக்கிரன் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராஜயோக அதிபதி. யாருக்கு? கும்பராசிக்கு. அவங்க சூரியன் செவ்வாயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் அருமை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய அமைப்புகள், அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயங்கள், யோக விஷயங்கள், ட்ராவலிங் விஷயங்கள் எல்லாம் வந்து பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நமக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் தடைகளாக நின்று இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி ஒரு நல்ல அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்புனால் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் கழித்து வரக்கூடிய அக்டோபர் நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், புதனின் சஞ்சாரம் எல்லாமே குருவின் பார்வை பெற்றிருக்கிறதுனால சில லக்கு இதுவரை நம்ம வந்து 2023 24 பாதிக்கப்பட்ட சில விஷயங்கள் கையேறி இப்போ ஓரளவுக்கு கைக்கு சில விஷயங்கள் கிடைச்சி விட்டது, கொஞ்சம் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம பரிபூர்ணமாக பார்க்க முடியும். ஸோ இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது வந்து இந்த தீபாவளி தருணத்தில் வந்து ஓரளவுக்கு வருது. இதை நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அடுத்த படிநிலைக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஸோ எப்போ வந்து குருவின் பார்வையை வந்து புதன் பெறுகிறார், குருவின் பார்வை சுக்கிரன் பெறுகிறார், அதுவும் வந்து அவரோட 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் வரும்பொழுது சில விஷயம் லக் என்று சொல்லப்படுகிறது. சில கிளிக் ஆகும் நமக்கு கலைத்துறையில், ரியல் எஸ்டேட் துறையில், மீடியா துறை, சினிமா, ஆடம்பர விஷயங்களில், டெக்ஸ்டைல்ஸு, இது மாதிரி ஃபேஷன், அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லைம்லைட்டில் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதே மாதிரி கேட்ரிங், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்லாம் வந்து பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி ஒரு கேம் சேஞ்சர் என்று சொல்லப்படுகிற அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு
பாசிட்டிவாக இருக்குதுங்க. இது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் சிரத்தையாக நம்ம செய்யும் பொழுது வியாபாரம், படிப்பு விஷயங்கள், உயர் படிப்பு, வேலை மாற்றம், உயர் பதவி, வீடு, வண்டி, வாகனம், பொருள் ஈட்டுறது, வெளிநாடு விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், வாழ்க்கையை வசதிப்படுத்திக்கிறது, வீட்டுக்கு வேணுங்கிற வசதியான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இது வந்து ஒரு மாதிரியான பொதுவான பலன் இல்லையே, ஒரு ஜாதகம் தனி கர்மா, தனி சகாப்தம். ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசைகள் போய் கொண்டிருக்கிறதா, ஏற்ற புக்தி போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசா புக்திகள் எந்த நட்சத்திரத்திலிருந்து போய் கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம துல்லியமாக 12 கட்டம் 9 கிரகம் 27 நட்சத்திரம் வைத்து ஆராய்ந்து இந்த பொது பலனாகிய தனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த மாத கிரகத்தின் பயிற்சி நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரத்துக்குள்ளே போகாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு பார்க்கும் நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உங்களோட கர்மா செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக வராது, பிராப்தங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி டைரக்ஷனில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள், 1 வருடங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி நடந்தால் நமக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கிறலாம் தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பண்ணி அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை செயல்படுத்திமையானால் தேவையற்ற பொருள் செலவுகள், சமய வரைகளை தவிர்த்து எதிர்நீச்சல் போட்டு தவறான ஒரு துறையிலையோ தவறான நேரத்திலேயோ சில விஷயங்கள் செய்து மாட்டிக்கொள்ளாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்த்து கரெக்டான முறையில் திட்டமிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சம்பவங்கள், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலை மாற்றமாக இருக்கட்டும், வெளிநாடு விஷயமா இருக்கட்டும், ஒரு 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 நம்ம எதிர்பார்க்க விஷயம் எப்போ நடக்குங்கிறதா இருக்கட்டும், எது வந்து நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்களை வைத்து அது கோச்சாரத்தில் இருக்கிறத வைத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுக்குமே ஆனால் எந்த விதத்திலையும் தேவையற்ற பொருள் செலவுகள், சமயவரைகள் இல்லாமல் எதிர்நீச்சல் போட்டு தேவையற்ற துறைகள் நமக்கு எந்த நேரத்தில் எது பண்ணணுங்கிற விஷயம் தெரியாமல் தவறான விஷயத்தில் மாட்டிக்கொள்ளாமல் அதே மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள் எந்த துறையில் இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தம் நிறைந்ததாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் பிராப்தம் இல்லாமல் இருக்குது, நம்ம கர்மா என்ன சொல்லுது அப்படிங்கிறலாம் அறிந்து நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை கரெக்டாக நம்ம செயல்படுத்தும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. அடுத்து வரக்கூடிய 120 நாட்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள், செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த 4 மாதங்கள் மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்கிறது துல்லியமான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள் பார்க்காமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்தே சனிப்பெயர்ச்சி ஆனது வந்து மீனராசிக்கு ஒரு ஜென்ம சனி விஷயத்தை கொடுக்கிறார். ராசிக்குள்ள சனி வருகிறார், பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பூரட்டாதியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார், டிராவல் பண்ண போகிறார். அந்த அடிப்படையில் என்னன்னா, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நாம் பிறக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளும் சில மன அழுத்தத்தையும் கொடுக்குபார் அப்படிங்கிறது தான் பொது விதி. ஸோ அந்த அடிப்படையில் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பாதிச்சிருந்தாங்க. செப்டம்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அக்டோபர் மேலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி பகவான் அங்கே தான் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. குருந்தாலும் குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் மேன்மை இருக்கும், வேலையில் ஒரு மேன்மை இருக்கும், அப்படி ஒன்றும் பிரச்சனைகள் வராது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய உறவுகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள், வாழ்வாதார விஷயங்கள், உடல்நல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது.
ராகு 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவதனால விரயங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டிராவலிங்காக அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் செலவுகள் கொஞ்சம் கொடுக்கும். கேது 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு கேதுக்கள் 6-12 இருப்பது ஓரளவுக்கு பரவாயில்லை. சில பண விஷயத்தில் கொஞ்சம் கடன் விஷயத்துல எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாத அமைப்பு. பட் இருந்தாலும் அந்த சனி ராசிக்குள்ளேருந்து ஜென்மசனி நடப்பதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் மாதகாரங்கள் எப்படி போகுதுன்னா, ராசி அதிபதியை பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பருக்கு மேலே அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வருகிறார். ஸோ அந்த டைமில் பாருங்கள், என்னதான் புதன், சுக்கிரன் 8ல் மறைஞ்சாலும் குரு பார்வை பெறுகிறார்கள். ஸோ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராத பணம், கொஞ்சம் கூட்டமைப்பில் வரக்கூடிய பணம், சுப விரயங்களால் வரக்கூடியது, பங்குதார் மூலமாக வர்றது, மனைவி மூலமாக வர்றது, கணவர் மூலமாக வர்றது, அது மாதிரி சில அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் அந்த அமைப்பு 8ஆம் இடத்துல தான் நடக்குதே ஒழிய 7ஆம் இடம் 9ஆம் இடத்துல நடக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ மாத கிரகத்தின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த செப்டம்பர், அக்டோபர் மாதம்லாம் ஓரளவுக்கு சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல போகிறார்கள். 6ஆம் வீட்டு அதிபதியாக சூரியனே 8ல் நீச்சமாகக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை சொல்லும் பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் பாதகமாக, சில விஷயங்கள் கான்சன்ட்ரேட்டடாக சீரியஸாக பார்க்கக்கூடிய அமைப்புகள், உறவுகள் விஷயத்தில், பண விஷயத்தில், உடல்நல விஷயத்தில், கேரியர் விஷயத்தில், நம்ம எடுக்கக்கூடிய டெசிஷன் விஷயத்துல எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் ஒரு பொதுவான பலன்களை தவிர, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம் வைத்து எது மாதிரி ஒரு தசாபுக்தியில் பிறந்தீங்க, என்ன தசை, எந்த புக்தி, அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், நல்ல ஆதிபத்தியமான தசைகள் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது ஒரு சிரமமான ஆதிபத்தியங்கள் போய்கொண்டிருக்கிறதா, குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய தசைகளா, இதெல்லாம் பார்த்து நம்ம சொன்ன இந்த கோச்சார மீனராசியோட கோச்சார அமைப்பு, ஜென்மசனி அமைப்போட சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே ஒரு துல்லியமான பலாபலன்கள் எப்படி நமக்கு அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் 4 மாதங்கள் இருக்க போகிறது, அதுக்கு அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் விஷயங்கள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எப்படி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, நம்ம பிராப்தங்கள் எது மாதிரி காமிக்கிறது, மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா, அல்லது கொஞ்சம் ஸ்லோவாக போகக்கூடிய அமைப்புகளாக இருக்கா, அல்லது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்கக்கூடியதா, கொஞ்சம் டிலேவோடு நடக்குதா, உடல் நலம் எப்படி இருக்க போகிறது, நம்மளுடைய நிதி நிலைமை, வேலை மாற்றம், வேலை உயர்வு, தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி காட்டுது நம்ம ஜாதகத்தில் அப்படிங்கிறத இந்த பொது பலனையும் இந்த துல்லியமான உங்கள் ஜாதக பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், எது நமக்கு சாதகமாக முடியும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பாதகமாக முடியுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய திட்டங்களை நம்ம தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளை நம்ம பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்குவேனால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து தேவையற்ற எதிர்நீச்சலான செயல்கள் பெற்று எளிதில் நமக்கு என்ன கர்மாவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பை நாம் எளிதில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு கிளாரிட்டியோட பிரச்சனை இல்லாமல் எளிதில் நமக்கு செய்யக்கூடிய கோல்ஸ், அது எந்த ஒரு வேலை வாய்ப்பு கோலாக இருந்தாலும் சரி, வேலை மாறுறதா இருந்தாலும் சரி, அதே சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், ட்ராவலிங் விஷயங்கள், உடல்நல விஷயங்கள், அதே சமயத்தில் கரியரில் ஹையர் ஸ்டடீஸ் போகக்கூடிய விஷயங்கள், திருமண விஷயங்கள், காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், இது சொத்து விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுடைய ஒரு பாவம் நம்ம ஜாதகத்தில் 1ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் இந்திய வேத ஜோதிடத்தில் சயின்டிஃபிக் அடிப்படையில் நம்ம பார்த்து நாம் இப்போ பார்த்து வரக்கூடிய அந்த கோச்சார் அமைப்பாகிய சனி, கேது, ராகு, குரு, இந்த மாத கிரகத்தின் ஆகிய சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வாழ்க்கை நமக்கு பிராப்தம் இருக்குது, நம்மளுடைய ஜாதகம் எதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இருக்குது, நமக்கு எது சரியாக வரும், எது சரியாக வராது, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுத்தால் நமக்கு பாதகமாக இல்லாமல் எந்த நேரத்தில் நம்ம வேகமாக போகணும், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் வயதினர் அதாவது 23, 25 வயசு காலேஜ் முடிட்டு வெளியில் வரவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாணமான புதிய தம்பதிகளாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறவங்களா இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கிறது தந்து அந்த தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் தேவையற்ற
பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்பு சனி, ராகு, கேது, குரு எப்படி காட்டுறாங்க, அதே மாதிரி நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எது மாதிரி வருது, இப்போ கோச்சாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா, சீக்கிரமாக நடக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுதா, அல்லது டிலேவாக வர மாதிரி இருக்கா, எந்த நேரத்தில் எது செய்வது நல்லது எப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தங்கள் வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் எப்படி இருக்குங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து நம்ம காய் நகர்த்தும் போது தேவையற்ற, அதாவது நம்ம தேவையில்லாத ஒரு வேலையில் செய்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் நம்ம மாறுறது, அப்புறம் மாறிட்டு முழிக்கிறது, அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு சுபமே ஒரு விரயமே பண்ணுறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பண்ணுறது நல்லதா, எப்போ இருந்தால் நமக்கு பிராப்தங்கள் இருக்குது, நம்மளுடைய நேரம் எப்போ நல்லா இருக்குது, அந்த டைமில் பண்ணால் ப்ராஃபிட் அதிகமாக வருமா, எது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது நம்மளுடைய தசா புக்திகள் அந்தரம் சூக்ஷம லெவலில் நம்ம பிரித்து பார்த்து நட்சத்திரம் எப்படி இருக்குது, அந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, எந்தெந்த கிரகம் எது மாதிரி அமைப்பு கொடுக்குது, உங்களுக்கு யோகமான தசைகள் எப்போ வருது, யோகமான புக்தி எப்போ வருது, அல்லது இப்போ போயிட்டுருக்கிறதே என்னதான் மீனராசிக்கு ஜென்மசனி நடந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் போகுதாங்கிறது கூட்டி கழித்து நம்ம பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.